அனைவருக்கும் அருள் சரவணன் அன்பு வணக்கங்கள். இன்னைய பதிவு வந்து அ ஓஷோ வந்து த புக் ஆஃப் நத்திங்ல அது வந்து உண்மை தேட வேண்டியதில்லைன்ற ஒரு தமிழாக்கம் புக்கு. இதில வந்து இந்த 3வது கண் பத்தி ரொம்ப அழகா விளக்கியிருக்காரு. கண்கள் உறங்கவில்லைன்னா எந்த கனவுகளும் நின்னு போயிடும். சோசன் சொல்றாரு. நம் கண்கள பற்றி அவர் சொல்லியிருந்தா கண்கள்னு என்ன சொல்லியிருப்பாரு. ஆனா கண்ணுன்னு சொல்வத கவனிக்கிறோம். கண்ணுன்னு அவரு குறிப்பிடுவது 3வது கண்ண தான். நீ இரவுல வந்து உறங்கி விடுகிறாய். ஆனால் ஏதோ ஒன்று வந்து உன்னுள்ள விழிப்புடன் இருக்கு. உன்னால அது எளிதில புரிஞ்சு கொள்ள முடியாது. ஒன்று மட்டும் சாட்சியா உன் உள்ள இருந்து இயங்கிக் கொண்டே இருக்கு. அது வந்து 24 மணி நேரமும் இயங்கிக் கொண்டே இருக்கிறது. காலை எழுந்த உடனே, "அப்பா, இன்று இரவு நல்ல உறக்கம். இன்று கனவுகளற்ற ஆழ்ந்த உறக்கம்." என நம்ம சொல்றோம் இல்லையா? அது எப்படி? "நீ தான் தூங்கிட்டியே! உனக்கு எப்படி தெரியும்? நீ நன்றாக தூங்குன எப்படி சொல்ற? கனவுகள் வந்தா நன்றாக நம்போ தூங்க முடியலன்னு சொல்றோம். அப்போ அத யார் தெரிஞ்சுக்கிறது? யார் அறிந்தது அத? யாரோ உன்ன வந்து தொடர்ந்து கண்காணிச்சுட்டு இருக்காங்க. அவங்க தான் உங்களுடைய பெரிய பிக் பாஸ். அது எப்படி சாத்தியம்? அதுதான் 3வது கண். இந்த 3வது கண்ணுக்கு வந்து இமையே கிடையாது. அது தூங்குறதும் கிடையாது. அது இமைக்கிறதும் கிடையாது. எப்போதுமே திறந்தே இருக்கு. அது ஒரு நிரந்தர சாட்சியா, நிரந்தர விழிப்பா, நிரந்தர பார்வையா அதுதான் செயல்படுது. அதுக்கு உறக்கம் இல்லாதனால கனவுகளும் இல்ல. ஏன்னா, கனவு என்பது ஒரு உறக்கத்துல ஒரு பகுதி தான் அது. அந்த 3வது கண்ணுக்கு கற்பனைகளும் இருக்கிறதில்ல. அது எப்போதும் உண்மைய மட்டும் தான் பார்க்கும். உனக்குள்ள இருக்கும் உறங்காத ஒண்ண நீ எப்போ கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்றியோ, அதுதான் முழுமையான ஆன்மீக தேடலா இருக்கும். உண்மையான வெளியவே தேடாத. உனக்குள்ள இருந்து அந்த மயங்காத ஒண்ணுத்த, உறங்காத ஒண்ணுத்த, விழிப்புடன் இருக்கக்கூடிய ஒண்ண தேடி கண்டுபிடி. அதுதான் கடவுளினோட ஒளி. அதுதான் அங்க நிரந்தரமா இருக்கு. அந்த ஒளி கிரணத்த கொண்டே உன்னுடைய மூலாதாரத்த உன்னால அடைய முடியும். இல்லன்னா, அந்த மூலாதாரத்த உன்னால அடையவே முடியாது. அந்த மூலாதாரம் தான் கடவுள். அந்த பயணத்த உன் உன்னோட பாதையாக்கி, நீ அதுபடி நீ நட. உன்னுடைய ஆற்றல் முழுவதையும் அந்த விழிப்புணர்வ நோக்கி செலுத்து. அந்த விழிப்புணர்வால தான் கனவுகள் இல்லாத ஒரு தூக்கத்த அடைய முடியும். ஒரு நேரம் வரும். உன் மனம் வந்து மறைஞ்சு, நீ சாட்சியாயே மாறிவிடுவ. உன்னோட மனதுல முழு சக்தியும் உன்னோட 3வது கண்ணுல கரைஞ்சு போயிடும். அப்போது நீ சாட்சியா மட்டும் தான் இருப்ப. 2 கண்களும் மறைஞ்சு போய், உலகமும் மறைஞ்சு போயிடும். அப்போது உன்னுள்ள இருக்கக்கூடிய தெய்வீகம் வந்து வெளிய காட்டும். அப்போ அன்னையிலருந்து நீ ஒரு புது மனுஷனா இருப்ப. நீ இன்னைக்கு வரைக்கும் நீ பொறந்ததுலேருந்து இப்ப இருக்கிற வரைக்கும் இருக்கக்கூடிய மனுஷன் நீ கிடையாது. அந்த மனுஷன் ஒரு புதுசான மனுஷனா இருப்பான். அப்போ உன்னுடைய வாழ்க்கையே வேற ஒரு திசையில மாறிடும். அன்னைக்கு தான் நீ புதுசா பொறக்குற. இத தான் அந்த புக்ல ஓஷோ அழகா குறிப்பிடுறாரு. வாழ்த்துக்கள். நம்ப அடுத்த பதிவுல சந்திப்போம். வாழ்க வளமுடன். உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. வாழ்க வளமுடன்.